இந்த இயல்போடு நம்ம பயணிக்க கற்றுக்கணும். அப்படி நம்ம இந்த இயல்போடு நம்ம பயணிக்க சிரமப்படும்போது, கஷ்டப்படும்போது, நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு போராட்டமாக தோன்றுகிறது. ஒருவேளை நாம் எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் அந்த காரியத்தை எப்படி திட்டமிட்டோமோ அதே மாதிரி அழகாக செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொன்னால், அதுக்காக நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு தான் நினச்சி நம்ம அதனால் வருத்தப்பட்டோ இல்லை நம்ம சோகமாக இருக்கிறதுனால எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆனால் தோல்விகள் நமக்கு பல நேரங்களில் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் அப்படிங்கிறதையும் நாம் ஒத்துக்கணும். அதாவது நாம் செஞ்ச அந்த காரியத்தில் என்னென்ன தவறுகளை நம்ம செஞ்சிட்டோம், அதை எதை நம்ம திருத்திக்கணும், எப்படி நம்ம மாற்றி பண்ணணும் அப்படின்னு. அப்போ தோல்விகள் நமக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகலைன்னாலும் ஒரு விஷயத்தை எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லிட்டு போயிருக்கோம். அப்போது அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 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 பள்ளி பருவம் மாதிரி தான். நம்ம ஒரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது விஷயங்களே நமக்கு அது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பல நேரங்களில் வாழ்க்கை என்ன எப்படி எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குன்னு நமக்கு தெரியாது. பல எதிர்பாராத திருப்பு முனைகளை, எதிர்பாராத விஷயங்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆக அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உடஞ்சி ஓரமாக உட்கார்ந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆக நம்முடைய தன்னம்பிக்கையும் நம்முடைய விடாமுயற்சியும் நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட பழகினதா இருக்கட்டும், நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம், எத்தனை தடவை நம்ம அடிபட்டு சில நேரங்களில் ரத்தம் கை காலெல்லாம் வீங்கி நம்ம முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட நம்ம அதை கொஞ்சம் கூட விட்டுடாமல் ஒரே விடாப்புடியாக இருந்து நம்ம அதை முடிச்சிருப்போம். அப்போ அதிலிருந்து அந்த வைராக்கியமும் அந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேப்பில் கூட நமக்கு எங்கெங்கெல்லாம் யாருக்கிட்டையாவது சைக்கிள் கிடைக்கணும் அதெல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம ஓட்டி அந்த பயிற்சி, அதுவும் இதெல்லாம் செஞ்சதனுடைய விளைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் சைக்கிள் ஓட்டவோ இல்லை டூ வீலர் ஓட்டவோ இல்லை அது கொடுத்த கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபோர் வீலர்ஸ் கூட பல பேர் அந்த மாதிரியே கேட்டிருக்கோம். அப்போது சின்ன விஷயம். அதே மாதிரி ஸ்கூலில் கூட நம்ம பார்த்தோம்னா மிஸ் நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது ஆல்ஃபபெட்ஸ் எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆனா ஆவண்ணாலாம் எழுத கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன எடுத்த உடனே நம்ம அப்படியே ஒரு சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா இல்லை, நிறைய சிரமங்களுக்கு இடையில் மிஸ் அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் திட்டிருப்பாங்க, நம்ம கையை பிடிச்சி எழுத வச்சுருப்பாங்க. இப்படி பல அட்டம்ஸ் அதெல்லாம் பண்ண பிறகு தான் இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்திருக்கோம். ஒருவேளை நம்ம அப்போவே அது நமக்கு இது வராது, நமக்கு தெரியாது, நம்மளால் முடியாதுன்னு நிப்பாட்டி இருந்தோம்னா இன்றைக்கி நம்மளால் மினிமம் எழுத படிக்க கூட தெரியாத ஒரு நிலையில் தான் நம்ம இருந்திருப்போம். அப்போது நம்ம எதுவுமே சிரமம் அப்படின்னு நினச்சோம்னா சிரமம் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு இந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது சிரமம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சிரமம் பார்க்காம நம்ம சில விஷயங்களை செய்யணும். அதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிற விஷயங்களில் முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை, இன்னொரு முக்கியமான விஷயம் விடாமுயற்சி, இன்னொரு முக்கியமான விஷயம் பயிற்சி. இந்த 3 இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மிகவும் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.